கண்ணா பாருடா, செகண்ட் பார்ட் பிரிட்ஜ் கோர்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஷீட் நம்பர் 13. ஓகேவா? அதனுடைய பேஜ் 2 வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, கன்வெர்ட் பிட்வீன் பிளேஸ் வேல்யூஸ். ஸோ இந்த கன்வெர்ட் பிட்வீன் பிளேஸ் வேல்யூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பட் என்ன அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் வரைக்கும் தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம என்ன இது வரைக்கும் பார்க்க போறோம்னா தௌசண்ட்ஸ் பிளேஸ் வரைக்கும் அந்த கன்வர்ஷன் பார்க்க போறோம். சரியாடா கண்ணா? ஸோ கன்வெர்ட் பிட்வீன் பிளேஸ் வேல்யூஸ்ல ஒரு ரீகால் பண்ணிக்கலாமா? என்னடா செல்லம், இங்க பாருங்க, ஒன்ஸ் அப்படின்றது நம்ம இந்த சிங்கிள் யூனிட் கியூப் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது 10 சேர்ந்துச்சு அப்படின்னா 110 அப்படின்னு மாத்திடுவோம். 10 ஒன்ஸ் இருக்கு அப்படின்னா இட் வில் பிகம் 110. ஓகேவா செல்லம்? ஸோ அதுதான் இங்க எழுதியிருக்கோம் பாருங்க. 10 ones make 110. ஓகேவா? அடுத்தது சரிங்க மேம், டென்ஸ்ல அப்ப 10 சேர்ந்துருச்சுன்னா என்ன பண்றது? இந்த மாதிரி டவர் மாதிரி அடுக்குனதுக்கு அப்புறம் இது வந்து 10 டைம் சேர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இட் வில் மேக் 100. 10 tens make 100. ஓகே, 100 மாறிடுச்சு. இதெல்லாம் நாங்க ஆல்ரெடி பார்த்ததா. அப்ப புதுசா என்ன இருக்கு? 10 hundreds. வெரி குட். இந்த பிளாட் ஷேப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல இது 100 கரெக்டா? அதாவது சிங்கிள் கியூப்ஸ் பாத்தீங்கன்னா இதுல 100 இருக்கும். இந்த டவர் மாதிரி, அதாவது இந்த 10 இருக்கு பாத்தீங்களா, அதை கால்குலேட் பண்ணீங்களா 10 tens இருக்கும். சோ அப்படி பாக்குறப்ப இது வந்து 10 சேர்ந்துச்சு. இந்த பிளாட் ஷேப்ஸ், இந்த ஹண்ட்ரட்ஸ் 10 சேர்ந்துச்சு அப்படின்னா 10 hundreds will make 1000. இந்த கியூப் ஷேப்பா மாறிடும். தெரியுதா கண்ணா? இங்க பாருங்க ஒரு ஆரோ மார்க் இருக்கா? 10 flat, 10 hundreds will make 1000. சோ அந்த கன்வர்ஷன் தான் நம்ம இப்ப பண்ண போறோம். சரியாடா கண்ணா? உங்களுக்கு ரிவர்ஸ்லி சொல்ல தெரியணும்னு சொல்லியிருக்கேன். இந்த 1000ல உங்களுக்கு எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்கு? 10 hundreds இருக்கு. எத்தனை டென்ஸ் இருக்கு? 100 tens இருக்கும். ஓகேவா? இது எப்படி மேம் டக்குன்னு சொல்றீங்க? இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த 10 tens சேர்றது எனக்கு புரியுது. 10 10 சேர்ந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த பிளேஸ்க்கு நான் மாத்துறேன் அப்படின்னா, கண்ணா நல்லா பாத்துக்கோ, ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸா மாறுறதுக்கு 10 இருந்தா போதும். இதே ஒன்ஸ் 10 அப்படின்னா இன்னொரு 0 ஆட் பண்ணினா அது என்னது? 100. இந்த ஒன்ஸ் 100 சேர்ந்துருச்சுன்னா அப்படியே ஒரு பிளேஸ விட்டு அடுத்த பிளேஸ்க்கு தாவு. அப்ப என்னது? 100க்கு மாறும். சரியாடா கண்ணா? அடுத்தது இதே இது இன்னொரு 0 நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? 1 2 3. ஓகேவா? தேர்ட் பொசிஷன் இங்க வந்துடணும். ஓகே, சோ அப்ப 3 zeros இருக்கு. இந்த சிங்கிள் யூனிட் கியூப்ஸ் வந்து 1000 கியூப் சேர்ந்துருச்சுன்னா அது எங்க போயிடணும்? மூணாவது இடத்துக்கு, இந்த தௌசண்ட்ஸ் பிளேஸ்க்கு போயிடணும். புரியுதாடா தங்கம்? 3 ஜம்ப்ஸ். ஸோ அதே மாதிரி அடுத்தது 10க்கு பார்க்கலாமா? அந்த மாதிரி மல்டிபிள் ஜம்ப்ஸ். நீங்க இது வரைக்கும் ஒரு ஜம்ப் கன்வர்ஷன் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால இப்போ இந்த மல்டிபிள் ஜம்ப் கன்வர்ஷனையும் நான் இங்க சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ பாருங்க, 10 tens சேர்ந்துச்சுன்னா அது 100 மாறும். இந்த 10 பக்கத்துல இன்னும் ஒரு 0 சேர்த்திக்கோ. 100 tens சேர்ந்துருச்சு அப்படின்னா என்னடா கண்ணா? 10 tens சேர்ந்தா அது பக்கத்துல இருக்கிற பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும் 100 அப்படின்னு. 100 tens சேர்ந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணும்? 2 ஷிஃப்டிங் நடக்கணும். அப்ப 100 tensனா அது என்னது? 1 2. ஏன் மேம் 2 ஷிஃப்டிங்ஸ் பண்ண சொல்றீங்கன்னா 2 0 இருக்காடா, அப்ப 2 ஷிஃப்டிங் பண்ணிக்கோ. அப்ப 100 tens சேர்ந்தா that is equal to 1000. that is equal to 1000. புரியுதா தங்கம் நான் என்ன சொல்றேன்னு? சோ இதுதான் வந்து இந்த மல்டிபிள் ஜம்ப் கான்செப்ட். உங்களுக்கு ஹண்ட்ரட்ஸ்ல இருந்து மல்டிபிள் ஜம்ப் பண்றதுக்கு இன்னும் நம்ம பிளேஸ் வேல்யூஸ் படிக்கல. சோ இப்போதைக்கு 10 hundreds சேர்ந்தா 1000. அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியாடா கண்ணா? ஓகே, சோ இப்ப போலாமா நம்ம கான்செப்ட் குள்ள? பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? கன்வெர்ட் பிட்வீன்க்கு 10 hundreds will become என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, 10 100 ஷேப்ஸ் இங்க இருக்கா? இதெல்லாம் சேர்ந்தா என்னது? இந்த 10மே சேர்ந்தா இட் will become 1000. அது நமக்கு தெரிஞ்சதுதான். சோ அந்த கன்வர்ஷன் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். அடுத்தது போலாமாடா கண்ணா? பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க? 20 hundreds 2 tens 4 ones. அதாவது கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10 hundreds என்னவா மாறிடும்? உனக்கு ஒரு 1000 மாறிடும். ஓகே, அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 10.
10 சேர்ந்துட்டாலே என்னது அடுத்த பிளேஸ் வேல்யூ கன்வெர்ட் ஆயிரும். 10 ஹண்ட்ரட்ஸ் சேர்ந்துருக்கு. இங்க என்னடா கண்ணா 10 ஹண்ட்ரட்ஸ் சேர்ந்துருக்கு. அப்ப இன்னொரு 1000 மாறிடுது. சோ அப்ப மொத்தமா எனக்கு இங்க 20 ஹண்ட்ரட்ஸ் இருக்கு. 10 ஹண்ட்ரட்ஸ் ஒரு 1000 ஆகும், இன்னொரு 10 ஹண்ட்ரட்ஸ் ஒரு 1000 ஆகும் மாறுறப்ப எனக்கு என்ன கிடைக்குது 2000 கிடைக்குது. 2000 கிடைக்குது. என்கிட்ட 20 100 ரூபி நோட் இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. மேம் இந்த ஷேப் எல்லாம் எதுக்கு மேம், நம்ம ரியல் லைஃப்ல தான் அமௌண்ட் வச்சிருக்கோமே அப்படின்னா சூப்பர் டாக்கனா பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அதுவும். 20 100 ரூபி நோட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா 10 100 ரூபி நோட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபி நோட். கரெக்டா? 1000 ரூபி நோட் இல்ல மேம் அப்படின்றாதீங்க, ஒரு எக்ஸாம்பிள் கன்வர்ஷனுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே, அடுத்தது இந்த 10 100 ரூபி நோட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு 1000 ரூபி நோட். கரெக்டா? அப்ப மேம் 1000 ரூபி நோட் இல்லைன்னாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தான் 20 ஹண்ட்ரட்ஸ் இருக்கே அப்படின்னா மொத்தமா என்ன பண்ணிக்கலாம், ஒரு 2000 ரூபி நோட் வாங்கிக்கலாம் நீங்க. கரெக்டா செல்லம்? ஓகே, அடுத்தது என்ன கண்ணா கொடுத்திருக்காங்க 2 10s. 2 10ஸ்னா நீங்க ஏதாவது கன்வெர்ட் பண்ணுமா? கிடையாது. வெரி குட். 2 10ஸ்னா அது அப்படியே தான். ஏ 10 10s சேர்ந்துச்சுனா தான் நான் கன்வர்ஷனுக்கு ரெடியா இருக்கேன்னு அர்த்தம். 2 10s இருந்துச்சு அப்படின்னா கன்வர்ஷனுக்கு ரெடி இல்ல. சரியாடா கண்ணா? 1 2 3 4 4 1s இருக்கு, அதுவும் கன்வர்ஷனுக்கு ரெடி கிடையாது. சோ அதே பிளேஸ்ல தான் இருக்கும். அப்ப 2000s 2 10s 4 1s, அப்ப என்ன நம்பர் அது 2024. ஏன் மேம் இங்க 0 வருதுன்னா செல்ல கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஹண்ட்ரட்ஸ் அங்க இருக்குதா, ஹண்ட்ரட்ஸே நம்ம கிட்ட இல்ல, அத 1000 கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்ப நம்பர் என்னது 2000. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல எதுவுமே இல்ல. சோ டைரக்டா என்னது 24. 2 10s இருக்கு, 4 1s இருக்கு. சோ 2024. ஆஹா, நியூ இயர் அதுமா நல்ல நம்பர் இல்லையா ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதே. வெரி குட். சோ எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் என்னடா செல்லும் 2000 plus 0 plus 20 plus 4. ஓகேவாடா தங்கம்? அடுத்த கன்வர்ஷன் போலாமா? பாருங்க, பி சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க மேம், இதான் கரெக்டா பிங்க் கலர் பார்டர் போட்டு இமேஜ் இருக்குல்ல, நான் இதை பார்த்தோன்னே சொல்றேன் இது 10 இது 10. ஸோ நான் டைரக்டா புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கவுண்ட் பண்ணி செஞ்சு பழகடா செல்லம். ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா செஞ்சுட்டு அப்படின்னா அந்த கான்செப்ட் நல்லா மண்டையில ஏறிடும் நமக்கு. ஓகேவா? சோ பாருங்க, வேணும்னா கவுண்டிங் நீங்க எதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது மொத்தமா இப்படி நான் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சிருந்தேன்னா கண்டிப்பா அதுல 10 இருக்கும்னு அர்த்தம். சரியாடா தங்கம்? கொஞ்சம் கேப் இல்லாம இப்படி மொத்தமா ஒரு இமேஜா இருந்துச்சுன்னா அதுல 10 இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க செக் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் ஹால்ல நம்ம செக் பண்ணி பாக்குறதுதானே பரவாயில்ல. சோ 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட்ரா. சோ 10 இருக்கு. அப்ப அடுத்தது 10 தான். நமக்கு என்ன கண்டிஷன்ஸ் கண்ணா, ஃபர்ஸ்ட் இருக்கிறத நீங்க எழுதிருங்க. 10 ஹண்ட்ரட்ஸ் இருக்கு, இங்க ஒரு 10 ஹண்ட்ரட்ஸ் இருக்கு. 10 plus 10 என்ன 20 21 22 23. how many hundreds are there? There are 23 hundreds. கரெக்டா சொல்லும்? இங்க 10, அடுத்தது ஒரு 10 னா 20, இங்க ஒரு 3 hundreds இருக்கு. so 23 hundreds. how many tens are there? tens dash இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7. 7 tens are there. அடுத்தது how many ones are there? 1 2 3 4 5 6. 6 ones are there. இதுல இந்த ஒன்ஸோ டென்ஸோ கன்வர்ஷனுக்கு ஏதாவது ரெடியா இருக்காடா கண்ணா? இல்ல, ஏன்னா 10 சேரல இன்னும். எல்லாம் இங்க 7 10s இருக்கு, இங்க 6 ones தான் இருக்கு. சோ கன்வர்ஷனுக்கு ரெடி ஆகல, அந்தந்த பிளேஸ்ல அப்படியே டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். அப்ப யார் கன்வர்ஷனுக்கு நமக்கு ரெடியா இருக்கிறா? குட். இந்த ஹண்ட்ரட்ஸ் தான் கன்வர்ஷனுக்கு ரெடியா இருக்கேனா இங்க உனக்கு 10 ஹண்ட்ரட்ஸ் சேர்ந்துருச்சு. இந்த 10 ஹண்ட்ரட்ஸ் நான் அடுத்த பிளேஸ் யாருக்கு கொண்டு போவேன்? thousands மாத்துவேன். சோ 1000. இந்த 10 ஹண்ட்ரட்ஸ் என்னவாடா கண்ணா மாறுது? 1000 மாறுது. சோ மொத்தமா இந்த 20 ஹண்ட்ரட்ஸ் எனக்கு என்னவா மாறி இருக்கு? 2000 மாறி இருக்கு. சரியாடா தங்கம்? 2000 எழுதிக்கலாமா? அடுத்தது ஹண்ட்ரட்ஸ் இருக்காடா? இப்ப எல்லா ஹண்ட்ரட்ஸுமா கன்வெர்ட் ஆயிடுச்சு. வெரி குட். இன்னும் ஒரு 3 ஹண்ட்ரட்ஸ் இருக்கு. இந்த 3 ஹண்ட்ரட்ஸ் கன்வர்ஷனுக்கு ரெடியா இல்ல. கரெக்டா செல்லும்? சோ அந்த 3 ஹண்ட்ரட்ஸ் அப்படியே தான் இங்க வரைஞ்சிருக்கிறோம். 3 ஹண்ட்ரட்ஸ். அடுத்தது how many tens will be there? tens எதுவுமே கன்வெர்ட் ஆகல. சோ 7 tens and onesம் கன்வெர்ட் ஆகல. சோ 6 ones. இந்த 7 tensம் 6 onesம் டிஸ்டர்பே ஆகல. சரியாடா தங்கம்? சோ இப்ப நம்பர் எழுதலாமா? என்னடா நம்பர்? 2367.
76 இது 7 tens இருக்குல்ல இங்க சாரிடா கண்ணா so 76 அப்ப எழுதலாமா 2376 எழுது எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல எழுதுறப்ப என்ன பண்ணுவோம் 2000 plus 300 plus 70 plus 6 ஓகேவா சலோ so b subdivision முடிஞ்சதா புரிஞ்சதா இன்னொன்னு பார்க்கலாமா சம்மு ஓகே என்னடா கண்ணா கொடுத்திருக்காங்க பாருங்க how many hundreds are there இந்த மாதிரி இருந்தா நான் என்ன சொன்னேன் 10 இருக்கும் அதுல இருந்தாலும் கவுண்ட் பண்ணிக்கோங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 so 10 100 சேர்ந்துட்டா என்ன ஆகணும் கன்வர்ஷனுக்கு ரெடி பட் இப்ப ஃபர்ஸ்ட் அதை செய்ய வேண்டாம் நம்ம கவுண்ட் பண்ணி மொத்தமா எழுதிடலாம் 10 hundreds இங்க எத்தனை இருக்கு 11 12 13 14 15 அப்ப மொத்தமா நமக்கு 15 hundreds இருக்கு எழுதிடலாமா இங்க வெரி குட் அடுத்தது என்னடா கண்ணா டென்ஸ் கேட்டிருக்காங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 இங்கேயும் 10 சேர்ந்துருச்சு அப்ப கன்வர்ஷனுக்கு ரெடி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் எடுத்து எழுதிடணும் ஓகேவா அடுத்தது ஒன்ஸ் எத்தனை இருக்கு 1 2 3 3 ones இருக்கு சரியாடா கண்ணா இப்ப கன்வர்ஷன் பண்ணிட்டு எழுதலாமா பாருங்க இதுல நமக்கு 10 hundreds இருக்கு this will become 1000 மாறிடுச்சா இந்த flat shape cube மாறிடுச்சா 10 hundreds ஒன்னு மேல அடுக்கி வச்சா நமக்கு 1 cube கிடைச்சிருது 1000 சரியாடா அடுத்தது இந்த hundreds கன்வெர்ட் பண்ணணுமா தங்கம் இல்ல ஏன்னா 5 தான் இருக்கு 10 சேர்ந்தா மட்டும் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் அப்ப 1 2 3 4 5 அப்படியே இங்க எழுதிடலாமா 1 2 3 4 5 மேம் இங்க நம்ம எக்ஸ்ட்ராவா இருக்குதேன்றீங்களா பொறுமையா செய்யலாம் அங்க ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிருக்காங்க இமேஜ்ன்றதுக்காக நம்ம அவசரப்பட வேண்டாம் நம்ம ஆர்டரா வரலாம் சோ இத நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் இது கன்வர்ஷன் தேவையில்ல சோ அதை அப்படியே எழுதியிருக்கோம் அடுத்தது வாங்க என்ன இருக்கு 10 tens இருக்கு 10 tens tens அப்படின்னா அது அடுத்தது எந்த பிளேஸ்க்கு கன்வெர்ட் ஆகும்டா தங்கம் 10 சேர்ந்துருச்சுன்னா hundreds பிளேஸ்க்கு கன்வெர்ட் ஆகும் கரெக்டா வெரி குட் சோ இந்த 10 tens நம்ம தான் இங்க ஒரு 100 கன்வெர்ட் பண்ணிருக்கோம் தெரியுதா செல்லம் சோ இப்ப ஒன்ஸ் கன்வெர்ட் பண்ணுமா தேவையில்ல சோ 1 2 3 அப்படியே இருக்கு இப்ப கன்வெர்ட் ஆனதை நம்ம எடுத்து எழுதலாமா என்ன நமக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு ஒரு 1000 நமக்கு புதுசா கிடைச்சிருக்கு 500s இருந்துச்சு ஆல்ரெடி அது கூட என்னது இன்னும் 100 ஆட் ஆயிருக்கு சோ அப்ப மொத்தமா எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்கு 1 2 3 4 5 6 வெரி குட் 600s are there கரெக்டா தங்கம் ஒன்ஸ் ஏதா கன்வர்ஷன் நடந்திருக்கா இல்ல 3 ones அப்படியே மேம் டென்ஸ் காணோம் அப்படின்னா தங்கம் டென்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் 100 கன்வெர்ட் பண்ணிட்டோம் கரெக்டா சோ இந்த கன்வர்ஷன்ல உங்களுக்கு டென்ஸ் கிடையாது டென்ஸ் பிளேஸ் 0 இந்த கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னடா கண்ணா டென்ஸ் பிளேஸ் 0 சோ நம்பர் என்னடா சொல்லும் 1603 என்னடா தங்கம் 1600 600 இருக்கீங்க 3 எழுதலாமா சோ அப்ப 1600 டென்ஸ் பிளேஸ்ல எனக்கு எதுவுமே இல்ல சோ 0 அடுத்தது என்ன சொல்லும் 3 ones இருக்கு 1603 எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 1000 plus 600 plus என்ன 0 டென்ஸ் பிளேஸ்ல எதுவுமே இல்ல ஒன்ஸ் பிளேஸ்ல 3 ones கரெக்டா செல்லும் புரிஞ்சுதா அடுத்தது போலாமா ஓகே சோ இந்த கன்வர்ஷன்ஸ் மட்டும் நான் செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒர்க் ஷீட் பிரிண்ட் உங்க கையில இருக்கு அப்படின்னா நீங்க திரும்ப அதை என்ன பண்ண செல்லும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ செஞ்சு பாரு ஓகேவா ஓகே இங்க பாருங்கம்மா என்ன கொடுத்திருக்காங்க இங்க ஒரு 10 hundreds இருக்கு 10 hundreds 10 hundreds சோ மொத்தமா எத்தனை 10 20 30 30 hundreds are there okay next பாருங்க 110 210 310 410 510 அப்ப 5 tens are there அதாவது 50 இருக்கு ஓகே ஒன்ஸ் எத்தனை 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆஹா 10 சேர்ந்திருக்கே ஓகே சோ 10 ones இப்ப கன்வர்ஷனுக்கு போலாம் மேடமா பாருங்க இந்த 10 hundreds will become 1000 next 10 hundreds will become 1000 next 10 hundreds will become
1000 கன்வெர்ட் ஆயிடுச்சா? ஓகே. இப்ப டென்ஸ்க்கு வரலாம். இது எத்தனை இருந்துச்சு? only 5 tens are there. so இதுல நம்ம கன்வர்ஷன் பண்ண போறது இல்ல. அந்த 5 tens இங்க அப்படியே வரைஞ்சுக்கலாம். ஓகேவாடா கண்ணா? சோ அடுத்தது பாருங்க, 10 ones are there. how many ones are there? 10 ones. ones அப்படின்னா அது எதுக்கு கன்வெர்ட் ஆகணும்? அடுத்தது டென்ஸா கன்வெர்ட் ஆகணும். சோ இந்த 10 ones-ஐயும் ஒண்ணு மேல நான் அடுக்கி நான் என்ன பண்ண போறேன்? ஒரு டவரா, ஒரு 10-ஆ நான் மாத்த போறேன். மாத்தியாச்சா? இங்க கன்வெர்ட் பண்ணியாச்சா? இப்ப கன்வர்ஷன் முடிஞ்சது. இப்ப கவுண்ட் பண்ணலாமா? how many thousands are there? 1 2 3. 3 thousands are there. how many tens are there? 5 தான் இருக்கா? இங்க எழுதுனது அப்படியே எழுத போறீங்களா? இல்ல, ஏன்னா கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப புதுசா ஏதாவது வேல்யூ மாறி இருக்கான்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6. வெரி குட். 6 tens are there. மேம் இந்த 10 பெருசா இருக்கே, அதனால 20 எடுக்கணுமா? அப்படிலாம் கேட்டுறத செல்லும். இது கன்வெர்ட் ஆயிருக்குன்றது தனியா காமிக்கிறதுக்காக கொஞ்சம் இமேஜ் பெருசா இருக்கு. ஓகேவா? சோ மொத்தமா உங்களுக்கு என்ன? 6 tens. இதுல எந்தெந்த வேல்யூ உங்களுக்கு இல்லடா கண்ணா? hundreds பிளேஸும் ஒன்ஸ் பிளேஸும் இல்ல. hundreds பிளேஸும் ஒன்ஸ் பிளேஸும் இல்ல. இருக்கிற எல்லா ஹண்ட்ரட்ஸும் தௌசண்ட்ஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் எல்லாமே டென்ஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. சோ நம்பர் என்னடா கண்ணா? 3000. டென்ஸ்னா எப்படி சொல்லணும்? 60. 3060 எழுதலாமா? 30. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல எதுவும் இல்ல, டென்ஸ் பிளேஸ்ல 6, ஒன்ஸ் பிளேஸ்ல எதுவும் இல்ல. 3060. expanded form அப்படியே 3000 plus hundreds placeல எதுவும் இல்ல, plus tens placeல 60 plus ones placeல 0. சரியாடா கண்ணா? சோ அடுத்தது பாருங்க கண்ணா, EF 2 இருக்கு. ஓகேவா? நான் இந்த கன்வர்ஷன் மட்டும் உங்களுக்காக வந்து நிறைய செய்யறேன். ஓகேவா? E மட்டும் நான் செஞ்சிடுறேன். F ஒரே ஒரு சம் தான் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். ஓகேவா? அதை மட்டும் நீங்க செஞ்சிருவீங்களா? ஓகேவாடா கண்ணா? சோ ஈயும் நானே உங்களோட சேர்ந்து செய்யறேன். பாரு, இங்க என்னது? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 இருக்கு. ஓகேவா? சோ 10 hundreds எழுதிக்கலாமா? அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 tens. ஆஹா, எல்லாமே 10 10 வருது. அப்ப எல்லாமே கன்வெர்ட் ஆகும். கரெக்டா? அடுத்தடுத்த பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆக போறாங்க. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 ones. 10 hundreds ஆமா, 10 tens ஆமா, 10 ones ஆமா. ஓகே, சோ அப்ப என்ன பண்ணோம்? 10 hundreds ஒரு 1000-ஆ மாத்திடுறேன். 10 tens 100-ஆ மாத்திடுறேன். 10 ones 110-ஆ மாத்திடுறேன். கரெக்டா சொல்லும்? எல்லா 10 10-ம் அப்படி அப்படியே அடுத்தடுத்த பிளேஸ்க்கு ones tens-ஆ மாறுது, tens hundreds-ஆ மாறுது, hundreds thousands-ஆ மாறுது. சரியாடா கண்ணா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? சோ ஒன்ஸ் இங்க 10-ஆ மாறிடுச்சு, டென்ஸ் 100-ஆ மாறிடுச்சு, hundreds 1000-ஆ மாறிடுச்சு. சோ how many thousands? 1000, 100, 110. அப்ப என்ன எழுதலாம்? நம்பர் என்னடா கண்ணா இது? 1110. வெரி குட். 11 சொல்லிடாதீங்க. 1110. மேம் 1 எழுதிட்டு 11ன்றீங்களேனா? ஒன்ஸ் பிளேஸ் எதுவும் இல்லல்ல, அப்போ ஒன்ஸ் பிளேஸ்க்கு 0 எழுதணும்ல, அதனாலதான். thousands பிளேஸ்க்கு 1, hundreds பிளேஸ்க்கு 1, tens பிளேஸ்க்கு 1, ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன எழுதுறோம்? 0. அப்ப இந்த நம்பர் என்னடா கண்ணா? 1110. இந்த நம்பர் எப்படி படிப்போம்? 1110 எழுதலாமா? 1000 plus 100 plus 10 plus என்ன? 0. அதை மறந்துடவே கூடாது செல்லம். இதை பார்த்த உடனே 111 நிறைய பேர் எழுதிடுவோம். சரியாடா கண்ணா? தப்ப பண்ணிடாத. F sum என்ன பண்ண போறீங்க? This is for you to try. நல்லா வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்ன கன்வர்ஷன் எத்தனை இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணி எழுது. கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதிட்டு the number and expanded form எழுதிடணும். சரியாடா கண்ணா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? சோ அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னாடா கண்ணா, drop blocks and find the answer னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கன்வர்ஷன் தான். எல்லாமே கன்வெர்ட் பிட்வீன் பிளேஸ் வேல்யூஸ் தான். பட் என்னன்னா அதுல அவங்களே வந்து நமக்கு இமேஜஸ் கொடுத்துருந்தாங்க கன்வர்ஷன்லயும். இதுல நம்ம கன்வெர்ட் பண்ணி வரைய போறோம். சரியாடா கண்ணா? சோ பாருங்க, கியூப்னு அவங்க இமேஜ் கொடுத்த இடத்துல நம்ம என்ன வரைய போறோம்னா, நம்ம இந்த மாதிரி கியூப் நம்ம வரைய போறோம்.
அதே மாதிரி இந்த எல்லோ கலர் ஃபிளாட் ஷேப் கொடுத்த இடத்துல நம்ம ஒரு எல்லோ கலரே தேடிட்டு இருக்காதீங்க. ஓகே, கையில கிடைச்சா நீங்க எடுத்து செய்யுங்க, இல்லைன்னா ஒரே கலர்ல எழுதினாலும் தப்பு இல்லை. ஓகே, ஒரே கலர்ல தான் எக்ஸாம்ல நம்ம எழுத போறோம் எப்படியும். ஸோ ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப். அண்ட் இந்த டவருக்கு என்ன பண்ண போறோம், டென்ஸுக்கு ஒரு லைன் வரைய போறோம். ஒன்ஸ்க்கு ஒரு டாட் மாதிரி வரைஞ்சாலே போதும்டா கண்ணா. சரியா, போலாமா? இப்ப பாருங்க, இவங்க ஒன்னு செஞ்சு காமிச்சிருக்காங்க. How many ones are there? 50 ones are there. How many ones are there? 50 ones. So இந்த 50 நம்ம என்ன பண்ணணும், 10 பிரிச்சுக்கணும். 10 ones, இந்த 10 ones, இங்க 10 ones, 10 ones, 10 ones. ஏன் மேம் 10 பிரிக்கிறோம்? உங்களுக்கே தெரியுமே, 10 ones will become 110. அப்ப இங்க எத்தனை 10 ones பிரிச்சிருக்கிறோம்? 5 டைம்ஸ் பிரிச்சிருக்கோம். கரெக்டா? 1 2 3 4 5. So this 10 ones will become one line. இங்க பார் 10 மாறிடுச்சா? இந்த 10 onesக்கு ஒரு லைன் வரைய போற. நீயா வரையறதுனால எப்படி, உங்களுக்கு டவரே உட்காந்து வரைய தெரியும்னாலும் நீங்க வரையலாம். பட் அது ரொம்ப டிஃபிகல்ட். அதனால தான் நான் இப்படி ஈஸி ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டேன். சரியாடா கண்ணா? ஸோ அடுத்தது என்னது, இந்த 5 டென்ஸையும் இங்க வரைஞ்சதுக்கு அப்புறம் இங்க மேல எடுத்து ஆன்சர் எழுதுங்க. அவ்வளவுதான் உங்க கன்வர்ஷன். சரியாடா செல்லம்? ஸோ அடுத்தது போலாமாப்பா? இங்க பாருங்க, 60 டென்ஸ் கொடுத்துருக்காங்க. 60 டென்ஸ். அப்ப 10 இதை பிரிக்கணும் நீங்க. 10 20 30 40 50 60. கரெக்டா செல்லம்? அவங்களே பார்டர் போட்டுட்டாங்க, அதனால நான் ஈஸியா பிரிச்சுட்டேன். நீங்க கவுண்ட் பண்ணி செய்யறது பெஸ்ட். இல்லனாலும் இங்க கவுண்ட் கொடுத்துட்டாங்க 60 டென்ஸ்னு. கரெக்டா? சோ 60 நாலே அது என்னது, 10 plus 10 plus 10 plus 10 plus 10, 6 டைம்ஸ் வரும். கரெக்டா? 10 20 30 40 50 60. சோ இந்த 10 டென்ஸ் என்னவா மாற போகுது, 100. அடுத்த 10 டென்ஸ் 100. அடுத்த 10 டென்ஸ் 100. அடுத்த 10 டென்ஸ் 100. 10 டென்ஸ் 100. 10 டென்ஸ் 100. மேம் ஏன் மேம் மேல எழுதுறீங்க? அதான் கீழே பிக்சர் இருக்குன்னா செல்லம். சப்போஸ் உங்களால பிக்சர் வரைஞ்சு பண்றதுக்குலாம் எக்ஸாம்ல டைம் இருக்காதுன்றப்ப இந்த மாதிரி நம்பர் ஸ்பிளிட் அப் பண்ணிட்டு இங்க 1 + 1 + 1 கூட எழுதிக்கோங்க. சரியாடா தங்கம்? ஸோ அது கூட உங்களுக்கு எக்ஸாம்ல டைம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ எத்தனை ஹண்ட்ரட்ஸ், 60 டென்ஸ் அப்படின்னா 600. 60 டென்ஸ் அப்படின்னா என்னடா செல்லம், 600. அடுத்தது போலாமாடா கண்ணா? பாருங்க, 30 ஹண்ட்ரட்ஸ் இருக்கு. 30னா என்ன பண்ணும், எல்லாத்தையுமே நம்ம 10 தான் பிரிக்க போறோம். அப்பதான் அடுத்த கன்வர்ஷனுக்கு ரெடி ஆகும். 10 20 30. என்ன மேம் 20 30ன்றீங்க, ஆனா 10 10னா சொல்ல, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. 10 + 10 + 10 பிரிக்கிற 30. ஓகேவா? சோ அப்ப எத்தனை டென்ஸ் இருக்கு, 3 டென்ஸ் இருக்கு. அப்ப நமக்கு இங்க 3000 கிடைக்கும்னு அர்த்தம். கரெக்டா சொல்லும்? This 10 hundreds will become 1000. This 10 hundreds will become 1000. This 10 hundreds will become 1000. இப்ப மொத்தமா எத்தனை இருக்கு, 1 + 1 + 1 3000 கிடைக்கும். இது வந்து நீங்க எக்ஸாம் ஹால்ல செய்யறதுக்கான இப்படி சொல்றேன். இங்க பிக்சர் கொடுத்திருக்காங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. பாருங்க, 10 hundreds இருக்கு. இத நம்ம ஒரு 1000 வரையணும். கரெக்டா? நெக்ஸ்ட் இங்க 10 hundreds இருக்கு. இத ஒரு 1000 நம்ம வரைய போறோம். ஓகேவாடா? அடுத்தது இங்க ஒரு 10 hundreds இருக்கு. This will become 1000. மொத்தமா I'm getting 3000. கரெக்டா செல்லும்? புரியுதா? சோ அடுத்து சப்டிவிஷன் போலாமா? D. D is for me to try and E is for you to try. நீங்க வந்து E ட்ரை பண்ண போறீங்க, D வந்து நான் பண்ண போறேன். சரியாடா கண்ணா? சோ ஈஸி தான். 200s இருக்கு. ஆஹா, இது வேற கன்வர்ஷன். என்னடா கண்ணா? இது பாருங்க, ஹண்ட்ரட்ஸ் அப்படின்றது பிக்கர் பிளேஸ் வேல்யூ, டென்ஸா கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப உனக்கு ஒரு 100 இங்க வரைஞ்சுக்கோ. எக்ஸாம் ஹால்ல பண்றது ஃபர்ஸ்ட் சொல்றேன், அப்புறம் இந்த கன்வர்ஷனுக்கு வரேன். இன்னொரு 100 இங்க வரைஞ்சுக்கோ. ஓகே? சோ இப்ப இந்த ஃபிளாட் ஷேப்க்குள்ள உனக்கு எத்தனை லைன்ஸ் இருக்கும், 10 டென்ஸ் இருக்கும். வெரி குட். இந்த ஒரு 100ல உனக்கு எத்தனை லைன்ஸ் இருக்க போது, 10 டென்ஸ் இருக்கும். 10 லைன்ஸ் இருக்கும். அடுத்தது இந்த ஒரு 100க்குள்ள உனக்கு எத்தனை லைன்ஸ் இருக்க போது, 10 லைன்ஸ், அதாவது 10 டென்ஸ் இருக்க போது. அப்ப மொத்தமா எத்தனை டென்ஸ் டாக்கனா, 10 + 10 20 டென்ஸ். 10 + 10 20 டென்ஸ். புரிஞ்சுதாடா? இப்ப இங்க வாங்க, 200s இருக்கு. டென்ஸ்ல கேட்டிருக்காங்க. அப்ப 110 210 310 410
5 10 6 10 7 10 8 tens 9 tens 10 tens. அப்ப இதுல மொத்தமா எனக்கு எத்தனை டென்ஸ் இருக்குது? 10 டென்ஸ் இருக்குது. கரெக்டா சொல்லோ? 10 டென்ஸ் சேர்ந்தாதான் எனக்கு ஒரு 100 கிடைக்கும். ஸோ அது எனக்கு தரவாவே தெரியும், இருந்தாலும் பிக்சர்ன்றதுனால நான் கவுண்ட் பண்ணி பார்த்து சொன்னேன். அதே மாதிரி இந்த 100லயும் உனக்கு எத்தனை டென்ஸ் இருக்கும்? 10 டென்ஸ் இருக்கும். அப்ப நம்ம இங்க வரையலாமாடாக்கான அந்த லைனை? இந்த 100க்கு 10 லைன்ஸ் வரையணும். 4 5 6 7 8 9 10. அடுத்த 100க்கு 10 லைன்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப 10 லைன்ஸ் பிளஸ் 10 லைன்ஸ் உனக்கு என்னடா சொல்லும்? 20 டென்ஸ். கரெக்டா? 20 லைன் அப்படின்றதா 20 டென்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இ சப்டிவிஷனும் நானே பண்ணிட்டுமா? ஏன்னா உங்களுக்கு இந்த பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ அப்படின்றது இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க. ஓகே, ஸோ பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் திரும்ப கூட ட்ரை பண்ணுங்க. 4000s அப்படின்னா இந்த ஒரு 1000ல உங்களுடைய அடுத்த ஷார்ட்டர் பிளேஸ் வேல்யூ எதுடா கண்ணா? உங்களுடைய ஹண்ட்ரட்ஸ். அப்ப இதுல 10 ஹண்ட்ரட்ஸ் இருக்கு. என்னடா கண்ணா? 10 ஹண்ட்ரட்ஸ். இதுல 10 ஹண்ட்ரட்ஸ். தௌசண்ட்ஸ்னா அதுல ஹண்ட்ரட்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கு. 10 ஹண்ட்ரட்ஸ். அடுத்தது என்ன கண்ணா? 10 ஹண்ட்ரட்ஸ். அப்ப மொத்தமா எத்தனை ஹண்ட்ரட்ஸ் செல்லும்? 10 plus 10 plus 10 plus 10 40. வெரி குட். 40 ஹண்ட்ரட்ஸ் மேம். அப்ப எப்படி மேம் ஷேப் அப்படின்னா கண்ணா கியூப். இந்த கியூப்ல உங்களுக்கு 10 ஸ்கொயர் இருக்க போகுது. அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இந்த கியூபுக்கான 10 ஸ்கொயர்ஸ் வரைஞ்சிட்டீங்க. அடுத்த கியூப் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த கியூபுக்கான 10 ஸ்கொயர்ஸ் நீங்க வரைஞ்சிட்டீங்க. பாருங்க, இந்த ஒரு ஸ்கொயர், அடுத்த ஸ்கொயர், அடுத்த ஸ்கொயர், இந்த ஒண்ணு மேல இருக்கிற ஸ்கொயரை தான் நீங்க இங்க எழுதுறீங்க. சரியாடா கண்ணா? ஸோ அடுத்தது பாருங்க, 10 ஹண்ட்ரட்ஸ்னா இங்க ஒரு 10 ஸ்கொயர்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அடுத்ததுக்கு 10 ஸ்கொயர்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ மொத்தமா 40 ஸ்கொயர்ஸ் வரைஞ்சிருக்கேன். அதாவது 40 ஹண்ட்ரட்ஸ். ஓகேவாடா கண்ணா? ஸோ எந்த டைரக்ஷன்ல கன்வெர்ட் பண்ண சொன்னாலும் உங்களுக்கு பண்ண தெரியணும். லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட் டு லெஃப்ட், பிக்கர் வேல்யூ டு ஸ்மாலர் வேல்யூ, ஸ்மாலர் வேல்யூ டு பிக்கர் வேல்யூ, எப்படி கேட்டாலும் கன்வெர்ட் பண்ண தெரியணும். சரியாடா தங்கம்? ஸோ அடுத்தது பாருங்க, sort the numbers into the correct place on the table. இங்க வந்து நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க நமக்கு. இந்த நம்பர்ஸ் இந்த டேப்ல காலத்துல கரெக்டா ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க. a number can be more than one column. so first நம்ம திருப்பிக்கலாம் மாதிரி சொல்லத. wait, ஓகே, சோ பாருங்க, இங்க நான் வந்து இப்படி திருப்பி வச்சிருக்கேன் so that உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக. சோ இப்போ என்ன கொடுத்திருக்காங்கடா, ஒன்னு வந்து உங்களுக்கு வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சோ அப்ப நான் என்ன பண்ணிடுறேன், இந்த நம்பர்ஸை நான் இங்க உங்களுக்கு திருப்பி எழுதிடுறேன்டா. 3495 3495 6000. வெயிட், ஓகேடா பாப்பு. சோ நான் இப்ப எழுதிட்டேன் இந்த நம்பர்ஸ்லாம் இங்க. ஓகே, சோ இப்போ இந்த நம்பர்ஸை நம்ம இந்த டேப்ல காலத்துல அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு, my thousands digit is less than 4. my thousands digit is less than 4. அப்ப thousands digitலாம் நீங்க பார்க்க போறீங்க. எல்லாத்துலயுமே 1000 digits மட்டும் பார்க்க போறீங்க. சரியாடா கண்ணா? எதெல்லாம் less than 4ஓ அந்த நம்பர்ஸ் எல்லாமே இந்த காலத்துக்குள்ள நமக்கு எழுதலாம். கரெக்டா செல்லும்? இந்த காலம்ல. சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் 3 அப்படின்றது it is less than 4 or not? கரெக்ட், less than 4 தான். அதனால 3495 அவங்களே எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் 6 அப்படின்றது is it less or greater than 4? வெரி குட், கிரேட்டர். அப்ப இந்த நம்பர் இந்த காலத்துல வராது. நெக்ஸ்ட் 1 less than 4 இல்லையா? less than 4 தான். வெரி குட். அப்ப 1093. அடுத்தது 4 less than 4 இல்ல equal to 4. அப்ப இந்த நம்பரும் நம்மளால எழுத முடியாது. only less than 4 அப்படின்னா தான் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் 2, கரெக்ட், இது less than 4 தான். அப்ப 2871 எழுதலாம். 8 வராது. ஓகே, 2 less than 4 தான். அப்ப 2779 இந்த கேட்டகரியில வரும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சது. அடுத்தது my hundreds digit is odd.
100th digit பார்க்கலாமா? ஸோ 100th digit எல்லாத்துலயும் வந்து என்ன பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாமா? நீங்க ஒரே கலர் சூஸ் பண்றீங்கன்றப்ப இப்ப அண்டர்லைன் பதிலாக சர்க்கிள் கூட பண்ணிக்கலாம் தங்கம். நான் வேற கலர் யூஸ் பண்றதுனால நான் அண்டர்லைனே பண்ணிக்கிறேன். ஓகே, மொத்தத்துல நமக்கு டிஃபரெண்டா தெரிஞ்சா போதும். மை 100th digit is odd. 4 odd number ஆடா கண்ணா? இல்ல. வெரி குட். அடுத்தது 2 odd number ஆடா? இல்ல. ஈவன். 0 இல்ல. 1 odd number தான். அப்ப 4106 அப்படின்றது இந்த கேட்டகரியில வரும். ஓகே, 8 வராது, 2 வராது. வெரி குட். 7 odd digit தான். கரெக்ட். அப்ப இந்த 100th place odd இருக்கிறதுனால 2779 வரும். ஓகேவாடா கண்ணா? சோ அடுத்து பாருங்க, 10th digit is greater than 6. என்னடா கண்ணா கொடுத்திருக்காங்க? 10th digit is greater than 6. இப்போ இந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சோ நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன் so that நமக்கு இந்த 10th digit disturbance இல்லாம இருக்கும்ன்றதுக்காக. சரியா? சோ 10th digit is greater than 6 னா என்னவா இருக்கலாம்? 7 8 9 இருக்கலாம். 10th digit என்னவாடா கண்ணா இருக்கலாம்? 7 8 9 இருக்கலாம். பார்க்கலாமா? சோ பாருங்க, 9 அப்ப greater than 6 தான். 10th place மட்டும் பார்க்கறேன். ஒவ்வொரு இதுலயும் 10th place மட்டும். அடுத்தது 7 கரெக்ட், இதுவும் greater than 6 தான். 9 greater than 6 தான். ஓகே. 0 இல்ல, less than 6. ஓகே. 7 greater than 6. ஓகே. 6 கிரேட்டரும் கிடையாது, லெஸ்ஸரும் கிடையாது, ஈக்குவல்ஸ் ஆனாலும் இது கிடையாது. கிரேட்டர் மட்டும் தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 7 கரெக்ட். சோ 10th place எல்லாமே செக் பண்ணிட்டோம் எல்லா நம்பர்லயும். அப்ப நமக்கு ஒரு 5 நம்பர் இந்த கேட்டகரியில வருது. எடுத்து எழுதிடலாமா? 3495, 6274, 1093, 2871, 2779. தெரியுதா நான் ஒவ்வொரு டைமும் வேர்ட் ஃபார்ம் சொல்றேன்றது? வெரி குட். நெக்ஸ்ட் பாருங்கம்மா, மை ஐ எம் அன் ஈவன் நம்பர். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஈவன் நம்பர்னா என்னடா சொல்லும்? எப்படிடா கண்ணா பாப்பீங்க? வெரி குட். ஒன்ஸ் பிளேஸ் மட்டும் பார்த்தா போதும். இஃப் த ஒன்ஸ் பிளேஸ் இஸ் an even digit, நம்பரும் ஈவன் நம்பர். ஒன்ஸ் பிளேஸ் ஆடா இருந்தா நம்பர் இஸ் an odd number. ஸோ இது வரைக்கும் thousands digit, hundreds digit, tens digitன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மை ஒன்ஸ் டிஜிட் இஸ் ஈவன் அவங்க சொல்லியிருந்தாலும் இல்ல ஐ எம் an even நம்பர்னு டோட்டலா சொல்றப்பவும் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இங்க என்னடா கண்ணா? ஒன்ஸ் பிளேஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சரியாடா? சோ ஒன்ஸ் பிளேஸ் என்ன? ஆட். வெரி குட். இது என்ன? ஈவன். ஒன்ஸ் பிளேஸ் ஆட், ஒன்ஸ் பிளேஸ் ஈவன். உடனே மேம் ஆட் ஈவன் வருது அப்படியே எழுதுறேன்னு சொல்லிடாச்சாலோ, செக் பண்ணிட்டே செய். ஆட், ஈவன், ஆட். வெரி குட். சோ எழுதியாச்சா? சோ அப்ப ஆட் வராது இந்த கேட்டகரியில, ஈவன் நம்பர் கேட்டகரியில. எந்த ஒன்ஸ் பிளேஸ்ல ஈவனோ அதை மட்டும் தான் நம்ம இப்ப இங்க எடுத்து எழுத போறோம். சோ 6274. அடுத்தது என்ன நம்பரு? 4106. அடுத்தது என்ன நம்பரு? 8264. எழுதிட்டோமா? சோ நம்மளோட ஒர்க் ஷீட் சோ பாத்துக்கிறீங்களாடா தங்கம்? பாருங்க, இந்த சார்ட் த நம்பர்ஸும் நம்ம செஞ்சுட்டோம். கன்வெர்ட் பிட்வீன் பிளேஸ் வேல்யூஸ் இதுல கிட்டத்தட்ட நீங்க தரவு ஆகியிருப்பீங்க. இல்ல அப்படின்னாலும் நீங்க இன்னும் கொஞ்சம் ஏதாவது நம்பர்ஸ் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க அதை செஞ்சு பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் நீங்களே ஃப்ரேம் பண்ணி செஞ்சீங்கன்னா நல்லது கண்ணு. இல்லைன்னா டீச்சர்ஸ்ட கேட்டீங்கன்னா டீச்சர்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க பிராக்டிஸ்க்கு. சரியாடாமா? சரி, ஓகே. ஸோ பேஜ் 1 அண்ட் பேஜ் 2 இது ரெண்டுமே பார்ட் வைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் இப்போ என்ன பண்றேன், உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கிறேன், வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். சரியாடா? பாருடா, ஷீட் 13 பேஜ் 1 பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஷீட் 13 பேஜ் 2. ஓகேவாடா? ஓகே, டன். ஓகே, முடிஞ்சது. சூப்பர்டா செல்லம். ஸோ இதுதான் உங்களோடது. வீடியோஸ் பாஸ் பண்ணிட்டு செஞ்சு பாருங்க உங்களோட சம்ஸை. இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் தங்கம், வீடியோஸ் பாஸ் பண்ணிட்டு திருப்பியும் ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு கூட ஒர்க் ஷீட் பிரிண்ட் எடுத்து செஞ்சு பாருங்க. ஓகே, தேங்க்யூடாமா.